மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வர ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேண்டில்லையே நம்மலாம் மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, ஐயையோ! இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நாட்கள் பலரும் உண்டு. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணுறத குறைச்சிட்டு, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணால் நம்மனாலையும் ஒரு சிம்பிளா ஒரு 10:00 11:00ல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு பண்ணி, ஒரு சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துட்டு அமைதியா வெளிய வர முடியும் அப்படின்றது தான் இங்க நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த செட்டப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செட்டப் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இல்ல இதுல நீங்க இன்னும் என்ன இம்ப்ரூவ்மென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ வெல்கம் டு அவர் ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்எல் ஹண்டிங் ஓட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ட்ராப் செட்டப். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித் தரனோ அதைத்தான் அங்கே கால்ஸாகவும் கொடுக்குறேன், சார்ட்ஸாகவும் கொடுக்குறேன். எனக்கு ஒளிவு மறைவுன்றதே இல்லை. சிம்பிள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கிறேனோ அதுதான் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே அங்கே ஜாயின் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ப்ராஃபிட் தானே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 9:15 to 9:20 கேண்டில். ஸோ இதோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கலர் நோ ப்ராப்ளம், லெட் இட் பி ரெட் ஆர் க்ரீன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட்டோட க்ரூஷியல் கேண்டில்னே நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே தான் மோஸ்ட்லி ஒரு ட்ராப் சினாரியோ க்ரியேட் பண்ணி பிகினர்ஸ், ரிட்டைல் ட்ரேடர்ஸ், அவசர அவசரமாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டைரக்ஷன் எடுத்து அந்த டைரக்ஷனில் 1:2 1:3 அப்படின்ற ஸ்மூத்தான ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா வெயிட் பண்ணணும், பொறுமையாக காத்துருங்க. ப்ரைஸ் எப்போ எய்தர் ஹை ஆர் லோ எந்த ஒரு பக்கம் பிரேக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு செட்டப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹை பிரேக் ஆயிருச்சு. ஸோ ஹை பிரேக் ஆயிருச்சு. ஸோ ஃபர்தராக ஹையர் ஹை போயிட்டே இருந்துருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, இங்கே எஸ்எல் போட்டிருப்பீங்க. நார்மலான இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இப்படி எஸ்எல் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த செட்டப்போட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ட்ரி போட்ட உடனேயும் வேகமாக ஒரு 4-5 பாயிண்ட் கண்ணில் காமிச்சிட்டு இல்லை 10 பாயிண்ட்ஸ் கிட்ட கண்ணில் காமிச்சிட்டு ரிவர்ஸ் இமீடியட்டாக வந்து இந்த ஜோனுக்குள்ளே கேண்டில் உட்காரும். இது ஒரு ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து உட்காரும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு செட்டப் ஆக்டிவேட் ஆகுது. இங்கே மேலே தான் போகுது அப்படின்னு பை பண்ணுற பையர்ஸ் எல்லாரும் ட்ராப் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ரீன் கலரை பார்த்து பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆனதுக்கப்புறமும் இல்லை பிடிஎஸ்டியில் இருக்கிற பையர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா மேலே போகுதுப்பா, சூப்பர் ப்ராஃபிட் வரப்போகுதுப்பா அப்படின்னு அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உள்ளே உட்காந்து இன்னும் ஃபர்தராக அவங்க பொசிஷன் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம இந்த ரெட் கேண்டில் உள்ளே வந்தனையும் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளே வந்துடணும் கேண்டில். ஸோ அந்த கேண்டிலோட லோக்கு என்ட்ரி, அந்த கேண்டிலோட ஹைக்கு எஸ்எல், ஜஸ்ட் ஒன் கேண்டில் தான் உங்கள் எஸ்எல் அண்ட் மினிமம் டார்கெட் 1:2 இல்லைனா டே லோ. டே லோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் என்ட்ரி கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துருச்சு, டே லோ கிட்ட என்ட்ரி வருதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பெரிய எஸ்எல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி டே லோ டார்கெட், டே லோவும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் 1:3 1:4 அப்படின்ற பெரிய டார்கெட்டுக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் டே லோ டே ஹைன்றது ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி இங்கேருந்து அங்கே போய் இப்படி வந்துடும், அதே மாதிரி இங்கே வந்துட்டு இப்படி போயிடும். ஸோ அப்படியும் ட்ராப்பிங் சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன எஸ்எல்லாக கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டே லோ 1:2 1:3 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடை பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சார்ட்டுக்குள்ளே போய் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இது 20th of Februaryயோட எக்ஸாம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 பாயிண்ட்ஸ் பஃபர் வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு டே லோ பிரேக் ஆகி கேண்டில் உள்ளே வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டே லோ பிரேக் ஆகி வந்த கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டில். ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்மளால் கொடுக்க முடியாதுன்றனால யூ கேன் அவாய்ட் திஸ் ட்ரேட். பட்
ஆஸ் பர் ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் எஸ்எல்ல 1:2 நம்மளுக்கு டார்கெட் மினிமம் இருக்கணும். அண்ட் வி ஆர் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 1:2 1:1.8 வரைக்கும் டார்கெட் இதுலேயும் கொடுத்துருக்குது. ஸோ டார்கெட் கொடுக்காதுன்னு இல்லை, நம்ம ரிஸ்க் ரிவார்ட் மேட்ச் ஆகுது. இவ்வளோ பெரிய எஸ்எல் ஐ கேன் அக்செப்ட். ஆப்ஷனில் இங்கே 100 பாயிண்ட்ஸ்ன்றப்போ ஆப்ஷனில் மினிமம் 50 to 40 பாயிண்ட்ஸாக மினிமம் இருக்கும். ப்ளஸ் டைம் டிகே எல்லாம் சேர்த்தும்போது 60 பாயிண்ட்ஸாகவே ஆயிரும். ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த ட்ரேட். ஸோ இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட் பிரேக் பண்ணுது, அது பாட்டு கீழே வந்துச்சு, நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்கல. நோ ட்ரேட். நம்ம செட்டப் மீட் ஆகலையே, அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவீங்க. ஸோ இங்கே நம்ம அகெயின் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை மார்க் பண்ணுறோம், லோ மார்க் பண்ணுறோம், லோ பிரேக் ஆகுது, திரும்ப இங்கே தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி ஹை ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்கி பெட். ஸோ இங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வெளியே வந்து இங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது இந்த இடத்துக்குள்ளே. இந்த இடத்துக்குள்ளே கரெக்டாக கிடைக்கலனாலும் இங்கே உங்கள் என்ட்ரி அண்ட் எஸ்எல் பிலோ திஸ் கேண்டில் இங்கே தான் ட்ரிகர் ஆகுது. இங்கேருந்து ட்ரிகர் ஆகி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸாம்பிள் கிடைச்சா பெட்டராக இருக்கும். எஸ், ஹியர் வி கோ. ஸோ இது பையிங் சைட்க்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செல்லிங் சைட்க்கான ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ லோ பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகி கேண்டில் உள்ள வருது. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் உங்கள் லாங் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆப்ஷனில் அட் தி மணி வாங்காதீங்க, இந்தி மணி வாங்குங்க. ஸோ அண்ட் 1:2 டார்கெட் ஈஸியாக டன். ஸோ ஜஸ்ட் ஒன் ட்ரேட் அண்ட் வி ஆர் டன் ஃபார் த டே. ஷட் டவுன் பண்ணிடுங்க கம்ப்யூட்டரை. ஸோ செல்லிங் சைடுக்கான ஒரு ட்ரேட், ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக பர்ஃபெக்டான செட்டப்புக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லா நாளுமே டெஸ்ட் பண்ணி அப்புறமா முடிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ செல்லிங் சைடுக்கான செட்டப் ஃபஸ்ட் இங்கே பையிங்க்கான செட்டப் வருது, ஈஸி 1:2 கிடைக்குது. நெக்ஸ்ட் செல்லிங் பாருங்கள், ஒரு சூப்பர் பின்பார் கேண்டில் வந்திருக்கு பாருங்கள், நம்மளோட ஃபேவரட் கேண்டில் அண்ட் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டில் அண்ட் பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் வந்திருக்குது. அதுதான் அங்கே இருக்கிற கீ விஷயமே. பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு பின்பார் வந்திருக்குது. ஸோ இமீடியட்டாக அந்த கேண்டில் லோ கீழே நீங்கள் ஷார்ட் போகிறீங்க, அந்த கேண்டில் ஹை மட்டுமே உங்கள் எஸ்எல் அண்ட் மினிமம் டார்கெட் 1:2 அப்படின்றதுக்காக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக 1:2 கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் அது ரிவர்ஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா டே லோ. ஸோ டே லோ அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டே லோ அண்ட் டே ஹை அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஜோன் மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐஸ் வச்சே ஆகணும், ப்ரைஸ் இங்கே எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு. ஸோ 1:2 கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டில் கிடச்சிருச்சு. டே லோவில் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆகுது, உள்ளே வர பார்க்குது அப்படின்னாவே நீங்கள் டைட்டாக ட்ரையல் பண்ணி அங்கே எக்ஸிட் ஆகிடுறது வெல் அண்ட் குட். இல்லை 1:1.5 அப்படி டே லோக்கிட்ட என்ன டார்கெட் கிடைக்குதோ அதை புக் பண்ணிடுங்க. ஸோ இதை விட சிம்பிளாக உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யாருமே எந்த ஒரு செட்டப்புமே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது இன்னைக்கு சார்ட் 30th மார்ச். ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை மார்க் பண்ணியிருக்கோம், லோ மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கேண்டலுக்கு கீழே என்னோடய என்ட்ரி இருந்துச்சு, இதுக்கு மேலே எஸ்எல் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பேட் லக்னா மந்த்லி எக்ஸ்பைரின்றனால ஆப்ஷனில் நம்மளோட எஸ்எல் வேகமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்தி மணி ஆப்ஷன்றனால எடுத்துமே வேகமாக ஆப்ஷனில் ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ரீஎன்ட்ரி எடுத்தவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கிடச்சிது. பட் ஆஸ் பர் ரூல் நம்ம ஆப்ஷனில் எஸ்எல் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம இன்றைக்கி டபுள் என்ட்ரி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ சிம்பிளாக ஒரு 55 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் அண்ட் ஈஸி டே லோ டார்கெட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 1:2.5 வரைக்கும் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட். ஸோ அகெயின் பாருங்கள், இது மார்னிங் செட்டப் முடிஞ்சதுங்களா. இப்போது டே லோ பிரேக் ஆகிட்டு மேலே வருது. ஸோ இங்கே என்ட்ரி அகெயின் அண்ட் இதுலேயும் டே லோ வில் பி யுவர் எஸ்எல் அண்ட் இங்கேயும் நம்மளுக்கு 1:2. இந்த டே ஹை தான் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 1:2 கிடச்சிட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 ட்ரேட் கிடச்சிது, ரெண்டுமே ஈஸியான ட்ரேட். இதோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க,
அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர், இந்த செட்டப் இன்னுமே அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். ஓவராலா இங்க யார் இருக்கா? செல்லர்ஸ். பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்களா? இல்ல. அப்போ இங்க செல்லிங் சைடு தான் நம்ம வியூ. ஸோ இம்மீடியட்டா இங்க என்டர் ஆகுறோம். டார்கெட் அச்சீவ்ட். ஸோ பையிங் சைடு ட்ரேட் வருதுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க பையர்ஸ், செல்லர்ஸ் நல்லா அக்ரெசிவா வந்துட்டாங்க, ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ இங்க பையிங்கான செட்டப். ஸோ பையர்ஸ் செல்லர்ஸோட எஸ்எல்லை நம்ம ஹண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி சிம்பிளா ட்ரெண்ட் என்ன பண்ணுது? எஸ்எல் எங்க அவைலபிளா? மேஜர் எஸ்எல்ஸ் எங்க இருக்கு? பை சைடு இருக்கா? இல்ல செல் சைடு இருக்கா மேஜர் எஸ்எல் அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி அவங்கள ஹண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு மூமெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிஜமாலுமே அந்த இடத்துல எஸ்எல் ஹண்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பை ஆகட்டும் செல் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் கேண்டில்ஸில் டக்குன்னு 3 கேண்டில்லையே உங்களுக்கு ப்ராஃபிட் மோஸ்ட்லி இந்த செட்டப்போட ஸ்பெஷாலிட்டி அதுதான். 3லேருந்து 4 கேண்டிலுக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்து விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்எல் எப்பவுமே சின்னதாக வைங்க, ஸ்மால் எஸ்எல், அண்ட் டார்கெட் எப்பவுமே பெருசாக வைங்க. ப்ராஃபிட்டபுளாக போகிற ட்ரேடை முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ண பாருங்கள். 2 லாட் போடுறீங்க அப்படின்னா ஒரு லாட் 1:1 1:2ல் புக் பண்ணிவிட்டு இன்னொரு லாட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையல் பண்ணி கொண்டு போக பாருங்கள். நம்ம எஸ்டி இண்டிகேட்டர்ஸ் மற்ற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ரன் கட் யுவர் லாஸ் ஸ்மால், அதுதான் முக்கியம். லாஸை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தியாக கொண்டு போக பாருங்கள். ஸோ இது ஒரு ஈஸியான வேலி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் எஸ்எல் ஹிட் ஆனால் செகண்ட் ட்ரேட் ஃபஸ்ட் ட்ரேடே டார்கெட் கொடுத்துருச்சுன்னா டன் ஃபார் த டே. ஸோ சிம்பிளான ரூல்ஸ், சிம்பிளான மெத்தட், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ட்ரெண்டிங் டே மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் நடக்கும். மற்ற எல்லா நாளுமே ரிவர்சல்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் தான் நடக்கும். ஸோ நீங்கள் ரிவர்சல்ஸ் அண்ட் ட்ராப்ஸில் மாஸ்டர் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் டேயில் நம்ம செட்டப் படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒன் டைரக்ஷன் போயிடுச்சுன்னா தேங்க்யூ பை பை நாளைக்கு ஒன்று பார்த்துக்கிறேன்ட்டு விட்டுருங்க. எஸ்எல் கொடுக்க கவலைப்படாதீங்க. எஸ்எல் உங்களோட லேர்னிங் ஃபீஸ். ஸோ சின்ன சின்ன எஸ்எல் கொடுத்து பெரிய பெரிய டார்கெட் பிடிக்கிறதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.